இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா லோகேஷ் கனகராஜ், வமிகா கேபி லீட் ரோலில் நடித்த டிசி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் போலீஸ் வேனில் இருக்கிற துப்பாக்கிகளை கடத்துறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சப் இன்ஸ்பெக்டரையும் போட்டு தள்ளுறாங்க. அது யாருன்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜன் கேங்கு தான். இந்த ரெண்டு கேஸும் கிறிஸ் தயால் அப்படின்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, லோகேஷ் கனகராஜன் கேங்கு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ஆக்டராக டெபியூ பண்ணியிருக்காரு. டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ்னால சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திக்கு ஆபத்து வரும்போது அவர் கொடுக்குற ரியாக்ஷன், ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு வமிகா கேபி கிட்ட எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீயும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. வமிகா கேபி பார்த்தீங்கன்னா சாணி காகிதத்தில் கீர்த்தி சுரேஷ் குழந்தை முகத்தில் கொலைகாரி அப்படின்ற ரேஞ்சில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. ப்ரோமோஷனில் கூலி கிளாஸை போட்டு வரும்போதும் சரி, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டேன், டாக்டர்கிட்ட தான் காசு வாங்கணும்னு அங்கே பண்ணுற சம்பவமும் சரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அதிக சீன்ஸ் இல்லாட்டினாலும் அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிறிஸ் தயால் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அரசன் பேர் வச்சுட்டு அரசாங்கத்துக்கு எதிராக வேலை சரியா அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் கேங்கில் வந்து அவினாஷ் ரகுதேவன், ஜவஹர் சக்தி, பிரணாப் டிஃபோன், வித்தியாசமான பேரில் வந்த சரத் ரவி, தலைவாசல் விஜய், கஸ்தூரி ராஜா எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இன்டர்வல் ஃபைட் சீன், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரெண்டுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் அனிருத்தோட பிஜிஎம் வேற லெவல்னே சொல்லலாம். படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இல்லை, யூஸ்வலான கேங்ஸ்டர் ஸ்டோரிக்கு உண்டான டெம்ப்ளேட் தான். போலீஸ் லோகேஷ் கனகராஜ் கேங்கை துரத்துறாங்க, அவங்க ஓடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் திருப்பி லோகேஷ் கனகராஜ் கேங்கை துரத்துறாங்க, திருப்பி அவங்க ஓடுறாங்க. ரிப்பீட்டடாக சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி லோகேஷ் கனகராஜை ரெஸ்கியூ பண்ணுற சீன்லாம் ரொம்ப போங்காக தான் தெரிஞ்சுது. கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் இருந்தது. சாமானியன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு டார்க் ஷேட் ஆஃப் போலீஸையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி சீனு ஜெய் பீம், விசாரணை, விடுதலை படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். படத்தில் வர போலீஸ் முக்கால்வாசி கெட்டவங்களாக தான் காட்டுறாங்க. இது உண்மைக்கு நெருக்கமான கதை எதுவும் இல்லை, யூஸ்வலான கமர்ஷியல் மூவி தான். இருந்தாலுமே போலீஸை கெட்டவங்களா காட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல. கஸ்தூரி ராஜா கிட்ட ஒரு பெரியவர் பேசிகிட்டு இருப்பாரு, அது லாஸ்ட்டில் லிங்க் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீப் டிரைவர் அஷ்ரஃபை வச்சு ஏதோ சொல்ல வராங்க, திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டில் சப்புன்னு முடிச்சுட்டாங்க. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லரை தொடர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. யூஸ்வலாக ராவான ஆக்ஷன் மூவி எடுக்கக்கூடிய டைரக்டர். இந்த படமும் அதே பாணியில் எடுத்திருக்காரு. இருந்தாலுமே பிளட் ஷெட்ஸ் உள்ள சீன் நிறையவே இருக்குது. வயலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், பேட் வேர்ட்ஸை தவிர்த்துருக்கலாம். ஓகே விஷயமான படமாக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபர் முகேஷ்ஜி ரொம்ப நல்லாவே விசுவலைசேஷன் காட்டியிருக்காரு. மலை மேலே ஹீரோ ஹீரோயின் சூரியன் பக்கத்தில் நிற்கிற அந்த சீனு, ஏரியில் ஹீரோ ஹீரோயின் நடந்து போகிற சீனுன்னு விஷுவலைசேஷன் நல்லாவே காட்டியிருக்காரு. படத்துடைய ப்ளஸ் அனிருத், இவர் மியூசிக் மூலியமாக தான் படத்தை காப்பாற்றுறாரு. ஒரு ஃபைட் சீனில் கர்நாடிக் மியூசிக் வச்சு எலிவேட் பண்ணியிருக்காரு, அது வேறு லெவல்லே சொல்லலாம். குறிப்பாக இன்டர்வல் ஃபைட் சீனும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் சொல்லலாம். பம்பா டிகா டிகா, ராகா ஆஃப் ரிவெஞ்ச் இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுமாரான கதை, ஆனால் அனிருத் மியூசிக்கால் தப்பிச்ச படம்னா கூலி, காத்துவாக்கில் 2 காதல், இந்த லிஸ்ட்டில் இந்த படமும் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஷெட் உள்ள சீன் நிறையவே இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட் சொல்லி ஆக்ஷன் மூவி பார்க்குற ஆடியன்ஸ் இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.